ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல இந்தியா vs ஐர்லாந்து மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் நம்ம மேட்ச்லாம் பார்த்துருப்போம். முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ், முக்கியமான மைனஸ் பாயிண்ட்ஸை பத்தி தான் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்தியா vs ஐர்லாந்து மேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது. அதுவும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல நடந்திருந்தது. இந்தியா வந்து ஈஸியான ஒரு டார்கெட்டை தான் ஜெயிச்சிருந்தாங்க. 95 ரன் 96 ரன்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அசால்ட்டா ஒரு 6 ஓவர் 7 ஓவர்லயே அடிக்கக்கூடிய ஒரு டீமா தான் வச்சிருக்காங்க இந்தியா. அப்கோர்ஸ் போலிங் ஸ்பெல்ல பத்தி பேச போனா நம்ம ஹர்ஷதீப் சிங் சொல்லியாகணும். ஓப்பனிங்ல வந்து பால் ஸ்ட்ரில்லிங் அவர் பாத்தீங்கன்னா ஜிங்கு சக்கு ஜிங்கு ஸ்டீகா சார் சொல்ற மாதிரி தான் ஜிங்கு சக்குன்னு போட்டு சுத்தமா பேட்லயே ஆட உள்ள. அயர்லாந்து பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் போலர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பனிஷ் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர் பிளே டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 160 180 டார்கெட்டை வந்து கொடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் மேட்ச் பார்க்கும்போது. ஸோ போலர்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லியாகணும் வேற லெவலில் போட்டிருந்தாங்க. ஹர்ஷதீப்பா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும். சிராஜோட போலிங்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஏறுது. பிச் கண்டிஷன், மெயினா பிச் கண்டிஷனை பத்தி பேச போனா நம்ம ஒரு பால் போட ட்ரை பண்றாங்க, யாக்கர் போட ட்ரை பண்ணா குத்தி ஏறுது, பவுன்ஸ் போட ட்ரை பண்ணா திடீர்னு யாக்கர் போகுது. ஸோ பேண்ட் பின்னால கீப்பிங் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, என்னடா பால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிச்சுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. எனிவே போலிங் சூப்பரா போட்டிருந்தாங்க. பும்ராவோட ஸ்பெல் எல்லாம் சொல்லி ஆகணும். அப்கோர்ஸ் போலிங் வந்து பும்ரா வந்து குத்தி ஏத்துறாரு. ஸோ பேட்ஸ்மேனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே நெருங்கவே முடியாது. அது சொல்ல போனா அது வேற லெவல் தான் சொல்லணும். அப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர். மும்பைல பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப இந்தியால வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணா ஹார்திக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதாங்க உண்மையாலுமே ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க, இந்தியன் வந்தா ஒண்ணு குடிக்கிறாங்க. நம்ம வடிவல் சார் சொல்ற மாதிரி வந்து ஹார்திகோட ஸ்பெல்லுமே வந்து சூப்பரா போட்டிருந்தாங்க. விக்கெட் லாஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரோஹித் சர்மா கேப்டன் ஆடி இருந்தாரு. 50+ அடிச்சு டீமை வந்து ஜெயிச்சிருந்தாரு. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து டீம்ல எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள் மனசு தோணிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய மேட்ச்ல சஞ்சு சாம்சனுக்கு வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அப்கோர்ஸ் நம்ம வார்ம் அப் மேட்ச்ல வந்து கொடுத்திருந்தாங்க. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சஞ்சு சாம்சனால கொடுக்க முடியல. எல்பியா இருந்தாரு. ஒருவேளை அந்த காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனிவே சஞ்சு சாம்சனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா அவருக்குமே ஒரு ஏங்கிட்டு இருப்பார்ல, ஒரு பிக் மேட்ச்ல நம்ம விளாண்டு நம்ம டீமுக்காக, இந்தியன் நேஷனல் டீமுக்காக விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆசை கனவு வந்து நிறைவேறினா எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பாதி பேர் சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸா தான் இருப்பீங்க. சஞ்சு சாம்சன் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் எல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு 9ஆம் தேதி. யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை சட்டையை விட்டுருங்க. அடுத்த பச்சை சட்டை, பெரிய பச்சை சட்டை பாகிஸ்தான். ஸோ ஒரு பெரிய ரணகளமே காத்துக்கிட்டு இருக்கு. ருத்ரதாண்டமா இருக்க போகுது மேட்ச். இப்படி ஒரு போர், இங்க ஒரு போர், ஒரு பெரிய போரே நடக்க போது தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அமீர் வந்து டீம்ல வந்து போட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்கோர்ஸ் ஸ்குவாட்ல இருக்காரு முகமது அமீர். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து நம்ம அமீர் வந்து டீம்ல இணைஞ்சிருக்காரு. அப்கோர்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் மூமெண்டா இருக்கும். இனிமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இந்தியா எடுத்திருந்தாங்கன்னா ஒரு பவர் பிளேல விக்கெட் விடாம ஆடினா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து போலிங் போட்டு ஈஸியா ஜெயிக்கலாம். முகமது அமீர் போட்டு சப்போஸ் வந்து விக்கெட்டை விட்டுட்டாங்களோ இந்தியாவோட சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.